இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரில் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது போய் மக்கள்கிட்ட நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் இங்கிலீஷில் ஒரு வழக்கு சொல்லிருக்கு, ஐ ஹாவ் அன் ஏஸ் ஆஃப் மை ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட இருக்கிற ஒரு ஏஸ் கிளப்ஸ் என்கிட்ட இருக்குது, ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் பள்ளிக்கும் ஃப்ரைடே அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் டீம். ஏன்னா அவங்க சொன்ன படத்தை அப்படியே எடுத்திருக்காங்க. எடுத்த படத்தை எதுவுமே சுவாரஸ்யம் குறையாமல், எதுவுமே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு முகம் சொல்லுக்கிற ஒரு விஷயம் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலி ஜாலியாக உட்காந்து எல்லா தலைமுறையில் இருக்கிறவங்களும் ஒரு குடும்பமாக சேர்ந்து போய் இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விதத்தில் இந்த படம் ரிலேட் ஆகும். புது தம்பதியராக இருக்கலாம், இல்லை நம்ம நண்பர் மீனாட்சி மாதிரி புது தம்பதியை பற்றி யோசிக்க வராங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த படம் கவர் ஆகும்னு ஒரு யூனிவர்சல் அப்ரோச்சில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆஷிகா ரங்கநாத்தோட ஒர்க் இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பேசப்படுவாங்க. சுப்புலக்ஷ்மி நடிச்சிருக்காங்க. அண்ட் கூட நடித்த நட்சத்திர பட்டாலுமே இருக்குது. பாலசரவணன், கருணாகரன், லோலிசபா மாறன், சஸ்திகா ராஜேந்திரன், பொன்வன், ஜெயபிரகாஷ், நிறைய பேர் இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு காத்துருக்காங்க. ஸோ மிஸ் யூ ஒரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் உங்களுக்காக தியேட்டரில் காத்துருக்கு. ஃபேமிலியோடு வாங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட சக்ஸஸ் நான் உங்களோட என்ஜாய் பண்ண விரும்புகிறேன். ஸோ see you in theaters on December 13. மிஸ் யூ, மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு இந்த ஐடியா, நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ மிஸ்யூட சீக்வல் மிஸ்யூ 2 பேர் வைக்காமல் கல்யாணத்தில் சொதப்போது எப்படின்னு கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாகாமல் இருக்கிறதுக்கு 10,000 காரணங்கள் இருக்கும். ஆனால் அது நல்லபடியாக முடியறதுக்கு ஒரு சில காரணங்கள் தான். அதுதான் ஒரு லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸோட வெற்றியை நான் பார்க்குறேன். ஸோ காதல்